நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடியில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்லியில் மார்க்கெட் நல்ல ஒரு பேரிஷ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. இந்த பேரிஷ் ட்ரெண்டை நம்ம எப்படிலாம் பயன்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் மார்க்கெட் பேரிஷான எது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான சினாரியோஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியோட வீக்லி சார்ட்டு. இந்த வீக்லி சார்ட்டில் இந்த சேனலில் மார்க்கெட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் இந்த சேனலில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்த சேனலில் மார்க்கெட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக வேண்டிய மார்க்கெட் மேலே போகாமல் திரும்பிட்டு கிட்டத்தட்ட பல வாரங்களோட லோ மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல மாதத்தோட லோ மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் ரீசெண்டாக மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வேண்டிய மார்க்கெட்டு திரும்பாமல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேரிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேரிஷ் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரிஷ் சேனல் கீழே போகிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, அந்த சேனலோட லோவை கட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு சில கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு அப்படிங்கிற மாரி காமிக்குது. ஒரே ஒரு ஃபைனல் சான்ஸ் என்ன அப்படின்னா 23,272 அப்படிங்கிற இந்த லோவையும் ஒரு டே கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ பேரிஸ் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு ஹை லோ மார்க் பண்ணுச்சு. இந்த ஹை லோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல என்ட்ரியும் ஆகிருக்க முடியாது, எக்ஸிட்டும் ஆகிருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு ஒரு வைலண்ட் மூமெண்ட்டு இந்த இடத்துல நடந்துச்சு. சப்போஸ் மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,263 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு ஈஸியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,000 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு 1,500 புள்ளிகள் மார்க்கெட் ஈஸியாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, ஏன்னா மார்க்கெட் இது ஒரே வாரத்தில் நடந்த சினாரியோ. இந்த 1,500 எலெக்ஷன் அன்னைக்கு நடந்த மார்க்கெட் இது. ஆனால் இந்த லோ மார்க்கெட் இந்த இடத்துல எந்த கரெக்ஷனுமே இது வரைக்கும் நடக்கலை. எப்போதுமே மார்க்கெட் ஒரு வேகமாக ஒரு இடத்துல மேலே ஏறினாலும் வேகமாக ஒரு இடத்துல இறங்கினாலும் மார்க்கெட் என்ன ஆகுனா அந்த இடத்துல உள்ள கொஞ்சம் ஒரு சில கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்திருப்பாங்க, எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்காது. அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கான ஆரம்பத்துலேருந்து வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அதுக்கெலாம் ஒரு சான்சஸ் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஒரு டைம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா, அது இந்த 23,200 அப்படிங்கிற லெவலுக்கு கீழெல்லாம் ஒரு டே கேண்டிலும் வீக்லி கேண்டிலும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது. அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு செல் ஆஃபுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி பேரிஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த சேனலோட லோ கட் பண்ணிடுச்சு. இந்த சேனல் நல்லாவே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டிக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆனது பேங்க் நிஃப்டி மட்டும்தான். நம்ம இந்த இடத்துலையே சொல்லியிருந்தோம், டே கேண்டிலில் இந்த லோவுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் சேஞ்ச் டவுன் சைடு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டைரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த லோ ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல மல்டிபிள் டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்ப நாள் கரெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ரேஞ்சில் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய வீடியோவில் இந்த ஆரோ மார்க்கையும் போட்டு காமிச்சு சொல்லியிருந்தேன். இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பல நாள் மார்க்கெட் இந்த இடத்துல என்னாச்சு, கரெக்ஷன் ஆகிட்டு கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனிச்சு. இந்த சேனலோட சப்போர்ட் ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொன்னேன். அந்த சேனல்லையும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். விழுந்த மார்க்கெட் இந்த சேனல்லையும் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிருக்கு.
இந்த சேனலையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து விழுந்த மார்க்கெட் இந்த சேனலை போய் என்ன பண்ணியிருக்கு, இந்த எல்லோ ஜோனை போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நல்லாவே ஃபாலோ ஆகுது. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த ஜோனை போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி அகைன் மேலே கூட வரலாம். அது எது வரைக்கும் வரலன்னா இந்த 49,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்துட்டு நிஃப்டி இன்னும் ரீடெஸ்ட்டுக்கு வரல, அப்படியே ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு அகைன் ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து டே பை டே மார்க்கெட்டை வந்து நல்லா உன்னிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இனிமேல் ஒரு பெரிய பெரிய நியூஸஸ்லாம் வர இருக்கிறது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி இருக்கிறதா இருக்கட்டும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பதவி இருக்கும்போது என்னென்ன மாதிரியான டேரிஃப்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1 நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வால்டிலிட்டி அன்னைக்கு டேட்லலாம் இருக்கும். சரிங்களா, இனிமேல் வரப்போகிற ஈவெண்ட்லாம் வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வால்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3-4 மாதங்கள் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் கரெக்ஷனில் இருந்துச்சு, மூமெண்ட்டே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் வரப்போகிற மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மூமெண்ட் இருக்கும். அப்போது டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, கீழே வந்தாலும் பெருசாக இருக்கும், மேலே போனாலும் வேகமாக மேலே போகும். இந்த மாதிரியான மூமெண்ட்டு தான் இனிமேல் வர இருக்கிற நாட்களில் இருக்கும். அதிகபட்சம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th 13 மார்க்கெட் வந்து 13லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்குது. ஒரு சில நியூஸஸில் வந்து மார்க்கெட் வந்து அட்வான்ஸாக மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரிகிறதுக்கு தான் லேட் ஆகும். மார்க்கெட்டில் ஒரு சில பேட் நியூஸஸோ குட் நியூஸஸோ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா அது அட்வான்ஸாகவே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸஸ் வந்து ரொம்ப லேட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மள மாரி ஒரு சாதாரண ட்ரேடராக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவோம். நிறைய இன்சைடு ட்ரேடிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து முன்கூட்டியே இந்தந்த நியூஸஸ்லாம் இப்படிலாம் வரலாங்கிறத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு சில நியூஸஸ் வந்துடும். அதை பேஸ் பண்ணி அவங்க செல்லிங்காக இருக்கட்டும், பையிங்காக இருக்கட்டும், லாங் இருக்கிறதா இருக்கட்டும், ஷார்ட் இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் நியூஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது மார்க்கெட் வந்து டார்கெட்டே முடிஞ்சிடும். சரிங்களா, நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணும் போதே ஒரு சில பிளானிங் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்மளோட பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா, பேங்க் நிஃப்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சொன்னேன். ஆனால் நிஃப்டி வந்து ரீடெஸ்ட் என்ன பண்ணல. பேங்க் நிஃப்டி அந்த 50,000க்கு ரேஞ்சுக்கு வரும்போது நிஃப்டி இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். ஏன்னா நிஃப்டி வந்து இந்த சேனலை அகைன் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா 23,200 அப்படிங்கும் போது மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்லாம் நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்குது. அந்த செல்லிங் காரணமாக வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அது இப்போதைக்கு என்ன இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னா இந்த 23,200 அப்படிங்கிற ரேஞ்சில் கிஃப்ட் நிஃப்டி அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. நிஃப்டியும் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவலே வந்து 23,400 ரேஞ்சில் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒரே நிமிஷம் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு நிஃப்டி, இந்த லோவை மார்க்கெட் வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் வருவதற்கான வாய்ப்புகள் நிஃப்டியில் வந்து இருக்குது நண்பர்களே. ஓகே, எது இன்ட்ராடேயில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போது இமிடியேட் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,272 அப்படிங்கிற லெவலில் தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த செல்லிங் எது வரைக்கும் போகும் அப்படின்னா 21,263 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1,500 புள்ளிகள் மார்க்கெட் வந்து 1,500 புள்ளிகள் கிட்டத்தட்ட 2,000 புள்ளிகள் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,200 அடுத்தது 21,200 ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது
இந்த லெவலை மட்டும் மார்க்கெட் வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 23,200க்கு கீழே கட் பண்ணி டே கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா 2000 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து சீக்கிரமாகவே கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மார்க்கெட்டுக்கு இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,216 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கு ஓவராலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இனிமேல் மார்க்கெட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா 47,294 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. மார்க்கெட்டு மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவலில் ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது. 48,700 இதுக்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,700க்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 1 or 2 டேஸில் கூட ரீச் ஆகிடும். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் கூட 1000 பாயிண்ட்ஸ் அப்பு டவுனு மார்க்கெட்டை கொடுத்துருவாங்க. சரிங்களா, பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த இமிடியட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 46,000 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவல் 48,734 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத குளோபல் மார்க்கெட் காமிக்குது. சரிங்களா, அதனால கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 47,294 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸு ஃப்ரைடே வந்த லோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 48,687 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துருச்சு அப்படின்னா 49,829 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 50,677 அப்படிங்கிற லெவல், இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சேனல் அகைன் பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்னா சேனலுக்குள்ளார போய் ஒரு 1 or 2 வீக்ஸ் சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நெஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு அப் ட்ரெண்டுக்கு யோசிக்கிறதுக்கு முடியும். சரிங்களா, அது வரைக்கும் இனிமேல் பேரிஷ் ட்ரெண்டு தான், நெகட்டிவில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. சரிங்களா, சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸுக்கு இமிடியட் சப்போர்ட் 76,746. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 76,746 அப்படிங்கிறது. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 75,000 அப்படிங்கிற லெவல் தான் அடுத்த சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்ததுன்னா 74,350 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 77,600 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 78,300 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 79,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபால் ஆகிட்டு இருக்குது. மிட் கேப் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவலை கட் பண்ணிட்டுனா கீழே வந்துடும் அப்படின்னு. மார்க்கெட் அந்த லெவலில் தான் கட் பண்ணியிருக்கு. எல்லாமே நமக்கான பேரிஷ் சிக்னலை வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கு. இந்த பேரிஷ் சிக்னல் இந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 11,700. இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 12,800, 12,300. இதுலேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் மிட் கேப்பில் வந்து காமிக்குது நண்பர்களே. இதை வந்து பார்த்துக்கோங்க. நெஃப்டியில் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் செல்லிங் அந்தமாரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவரி லோ வந்து ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ 10% நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ ஹையிலேருந்து விழுந்திருக்கு. நீங்கள் இப்போது வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாயை வந்து இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே ஃபாலோ ஆகுது அப்படிங்கும்போது புது லோ வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்தது வந்து இந்த இடத்துலையும் அக்குமுலேட் பண்ணலாம். திருப்பி இன்னொரு லோ புதுசாக வருது அப்படிங்கும்போது அங்கேயும் உங்களோட ஒரு 10% நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு லோ எதிர்பார்க்காத ஒரு ஃபால் வந்து ஒரு பெரிய கிராஷ்லாம் வருது 20,000 ரேஞ்சுக்கெலாம் வருதுன்னா நீங்கள் 20 to 30% வந்து உங்களோட முதலீடுகளை வந்து மார்க்கெட்டில் வந்து செய்யலாம். இப்போது நீங்கள் வந்து முதலீடு செய்கிறதுக்கு இருந்தீங்க அப்படின்னா இப்போ கிடைக்கிற லோவை ஒவ்வொரு லோவையும் வந்து ஒரு வாய்ப்பாக கிடச்சி பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபால்லாம் கிடைக்காது. எல்லாருமே வந்து மேலே ஹையில் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸை வாங்கணும்,
ப்ராஃபிட்டில் நல்ல ஸ்டாக்லாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். எப்போதுமே மார்க்கெட்டை வந்து ஹையில் இருக்கும்போது வாங்கினோம் அப்படின்னா மார்க்கெட்டு விழுகும் போது நல்லாவே லாஸ் ஆகும். எப்போதுமே லோவில் இருக்கும்போது மார்க்கெட்டில் வாங்க கற்றுக்கிட்டா தான் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட்டாக ப்ராஃபிட் கொடுக்கும், பெரிய லாஸஸ் வராது. இங்கேருந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டாக் வேணாலும் எடுத்து பாருங்கள். 26,300 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்டாக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட்டு விழுந்திருக்க லெவல் வந்து ஒரு 10% விழுந்திருக்கும். ஆனால் ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30% விழுந்திருக்கும். சரிங்களா? அதை நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்தணும். ஹையில் இருக்கும்போது எப்போதுமே நம்ம ஸ்டாக்கை பிக் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டு விழுகும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய லாஸஸ் வரும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டு விழுகும் போது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுக்கணும், ஹையில் இருக்கும் போது செல் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து எப்போதுமே வந்து மார்க்கெட்டில் உங்களை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோ வருது அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் 10லேருந்து 20% நீங்கள் ஸ்டாக்கில் வந்து பிரித்து போடணும். செக்டார் வைஸ் பிரித்து போடணும். ஒரே செக்டாரில் ஒரே ஸ்டாக்கில் உங்களோட முதலீடுகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பல்வேறு விதமான செக்டாரில் எந்தெந்த செக்டார் நல்லா இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலாக எந்த ஸ்டாக் வந்து நல்லா வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து இப்போ திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் வரும்போது உங்களோட லாபம்லாம் பன்மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது என்னோட பர்சனல் அட்வைஸு. எந்தெந்த ஸ்டாக்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களோட பர்சனல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாகவே ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும், கற்றுக்கணும். ஒரு ஸ்டாக் வந்து எப்படி வந்து லோவில் பிக் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும், எப்படி வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். சரிங்களா? கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான என்ட்ரிஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓனாக அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம ஃப்ரீயாக கற்றுத்தரோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எதுவும் பேமெண்ட் பண்ண வேணாம். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சார் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் பேர்லன்னு கிடையாது, உங்களுடைய நண்பர்கள் பேர்லையோ உங்களுடைய உறவினர் பேர்லையோ யார் வேணாலும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை வந்து நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி காமிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்னோடய வியூ தான். இது இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. மார்க்கெட் வந்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷனுக்கும் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுது அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. இப்படியும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.